உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. குயவனின் கையில் களிமண்ணாய் உருவாக்கும் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையில். சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையில். என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. உன் சத்தம் கேட்டிடவே உன் சித்தம் செய்திடவே. உன் சத்தம் கேட்டிடவே உன் சித்தம் செய்திடவே. உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. ஆமாப்பா, ஆண்டவரே, குயவனுடைய கையில களிமண் இருக்கிறது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் இருக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே உங்க சித்தம்படி, உங்க விருப்பப்படி, உங்க திட்டத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை உருவாக்குங்க அப்பா. உபயோகமான பாத்திரமாய் ஆண்டவரே, பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் எங்களை நீர் எடுத்து ஆண்டவரே உங்க கரத்துல எங்களை ஆண்டவரை உடைத்து உருவாக்கி உபயோகப்படுத்தியாய். அப்பா சோத்து, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே உயர்ந்தவர் ஆண்டவரே. உமக்கு நிகர் இந்த உலகத்துல வேற எவரும் இல்ல ஆண்டவரே. மேலே வானத்துக்கு கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரும் உமக்கு ஒப்பான ஒரு தெய்வம் இல்லவே இல்லப்பா. நீரே ஒப்பற்றவர், மாசற்றவர் ஆண்டவரே, குற்றமற்றவர், எங்களை ரட்சிக்க வந்தவர் ஆண்டவரே. அப்பா சோத்திரம், உங்களுடைய நாமத்தையே நாங்க மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரிய தேவனா இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை போற்றி புகழ்ந்து உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று நாமத்தை உயர்த்தி நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகரா? யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா? ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீரே உங்களப்படத்தக்கவர் நீரே. நீரே நீரே பரிசுத்த நாமமுள்ளவரே. வந்தீரே பரிசுத்த நாமமுள்ளவரே. வந்தீரே யாரும் ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. ஆராத என் இயேசுவே, மன்னன் நீரே. ஆராத என் இயேசுவே, மன்னன் நீரே. யாரும் தெய்வம்
நிகரா போல் யாரும் இல்லை, யாரும் உமக்கு நிகரா யாரும் இல்லை. பரிசுத்த ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவரும் நீரே, சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவரும் நீரே. சாத்தானை தோற்கடிப்பவரே, சாவை வென்ற தெய்வம் நீரே, யாரும் உமக்கு நிகரா யாரும் இல்லை, யாரும் உமக்கு நிகரா யாரும் இல்லை. ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாரும் நிகராய் போல் யாரும் இல்லை, யாரும் உமக்கு நிகரா யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமாப்பா, நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்தி நாங்க பணிந்து கொள்ளுகிறோம் ராஜா. ஹalleluya. தீவான ஷாபாபா ரக்கதர நிபரபலவா ஓ ரசிகமா லபாபா லக்கதர நிபரபலவா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எல்லா நாமத்துக்கும் மேலான உயர்ந்த நாமத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே, உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனாலும் நீர்தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை வாழ வைக்கிறவர், எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறவர், எங்களுக்கு முக்கியமானவராக இருக்கு எங்களை போஷித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா போல இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம். நீங்கதான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. எங்களுக்கு தாயும் நீங்கதான், தகப்பனும் நீங்கதான், எங்களுக்கு எல்லாமே நீங்கதான் ஏசப்பா. ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஜீவனோ இயேசுவே, ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ இயேசுவை. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன்
சுவை நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாமே இயேசுவே. உயர்வோ தாழ்வோ ஜீவனோ இயேசுவே. உயர்வோ தாழ்வோ ஜீவனோ இயேசுவே. வாழ்க்கையில ஆண்டவரே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எல்லா ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு எல்லா ஆண்டவரே. தகப்பனே இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆண்டவரே எந்த சூழ்நிலையோ உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஐயா. இந்த நாமத்தையே நாங்க மகிமைப்படுத்துவோம் ஐயா. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உண்மையே நேசிப்பட்டவரே உண்மையே நேசிப்போம் ஐயா. ஆண்டவரை உண்மை தவிர வேற யாரை நாங்க நேசிக்க முடியும் அப்பா. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் இருக்கு வரைக்கும் உங்க ரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உண்மை நேசிக்காம இந்த உலகத்தை நேசிக்க முடியுமா? வேற நேசிக்க முடியுமாப்பா? உண்மையே நாங்க நேசிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நிந்தை வந்தாலும் ஆண்டவரே அவமானம் வந்தாலும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா சொத்து உண்மை பின்தொடருவோம். உண்மையே நாங்க பின்தொடருவோம் ஆண்டு. இதுவரைக்கும் உலகத்தை பின்தொடர்ந்து இருக்கலாம், வேற ஏதோ மனிதனை நாங்க பின்தொடர்ந்து போயிருக்கலாம் ஐயா. தகப்பனே இனி அப்படி அல்ல ஆண்டவரே. என்றைக்கு உண்மை மனதார நாங்கள் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலிருந்து உண்மையே நாங்க பின்தொடருவோம். நீர்தான் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டின தேவன் ஆண்டவரே. இந்த பாவம் நிறைந்த உலகத்துல ஒரு மனிதனால பரிசுத்தமாய் நிச்சயமாய் வாழ முடியும் என்று பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டினவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையை பின்தொடர்ந்து உண்மை போலவே நாங்களும் பரிசுத்தமாய் ஜீவித்து ஆண்டவரே உமக்கு நற்சாட்சிகளாய் ஜீவித்து ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை நாங்கள் ஆண்டவரை நிச்சயமாய் ஆண்டவரே மோடு வந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை என்கிற அந்த நிச்சயத்தோடு உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே எங்களுக்கு உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா சோத்திர நீரே எங்களுக்கு ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா உண்மை போல ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை இந்த உலகத்துல வேற எவரையும் சொல்ல முடியாத ஆண்டவரே. ஆமாப்பா சோத்திரம் ஆண்டு மகா பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே. நீர்தே பரிசுத்தம் என்று நாமத்தையே நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம். பரிசுத்த 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 நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த வாசம் செய்பவரே. வரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம். நீர்
பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த சேர கூடாத உடையில் வாசம் செய்பவரே வரும் சேர கூடாத உடையில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் வேற எவரையும் சொல்ற அந்தவரை யாரும் தகுதியாக ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். அப்பா உண்மையே நாங்க அந்த மகிமைப்படுத்த ஒருவரும் சேரக்கூடாத வெளியில வாசம் பண்ணுகிற தேவன் நீ ஒருவரே பரிசுத்தம் நாமத்தே ஆராதனை நாயகன் நீர்தான் ஆண்டவர். ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவர். எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்கள் மரித்திருந்தால் என்னைக்கோ மரித்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருப்பாப்பா. ஆண்டவரை என்னைக்கு எங்களுக்கு ஆண்டவர் ஆயுசு நாளை பாடுவதற்கு ஆராதிப்பதற்கு உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவதற்கு எங்களுக்கு ஆயுசு நாளை தீரேமுக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. எவ்வளவு நேரம் துதித்தாலும் அந்த துதி போதாது கர்த்தாவே. அவ்வளவாய் நீர் ஆண்டவரை துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். நீர் ஒருவரே ஆராதனை நாயகர் ஆண்டவரே. நாங்க ஆராதிக்கிறோம் ஆயுள் முடியும் வரை நாங்க ஆராதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுந்தரே பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவே பிடி வெள்ளியே எந்த பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே மகிமையின் தேவன் யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே முழங்கால் யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே
அனுதினம் வணங்கிடுவே ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. அப்பா தகப்பனே, 1000 பேர்களில் நீர்தான் சிறந்தவர் ஆண்டவர். பிடிவெள்ளியே இந்த பிரியமே நாங்க என்றென்றைக்கு தொழுதுடுவோம் ஆண்டவர். மாந்தர்கள் எல்லாம் போற்றக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. முடிவில்லாத ராஜ்யத்தை எங்களுக்கு ஆண்டவரை அருள்படுத்தி திரும்பவும் நீர் வரப்போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமாய் ஆண்டவரை வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க சித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவர் ஊழியம் செய்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அழைத்து செல்வதற்காக ஆண்டவரை அவர்களுக்கு முடிவில்லாத அந்த நித்திய ராஜ்யத்தை கொடுப்பதற்காக நீர் மத்திய ஆகாயத்திலே தேவ தூதர்களுடைய எக்கால சத்தத்தோடு நீர் இறங்கி வருவீர் ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரியமான ஊழியத்தை செய்த ஒவ்வொருவரையும் உமக்கு பிரியமாய் சத்திய வசனத்தின் வாழ் சத்திய வசனத்தின்படி வேத வசனத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைப்படி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து சென்று போடப்பட வாழக்கூடிய ஒரு நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி ஜெப ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களுக்கும் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கும் ஓடு கூட எந்த மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கும் கர்த்தர் பாக்கியத்தை தரும்படிக்கு நாங்க வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிடைத்த இந்த கொஞ்ச நேரத்துல ஆண்டவரை பாட ஆண்டவரை உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க நாமத்தை உயர்த்த நீர் எங்களுக்கு நேரங்களை காலங்களை ஆண்டவரே சமயத்தை ஏற்படுத்தி கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவர் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை உள்ளத்து நாளத்திலிருந்து பாடி துதித்து ஆராதித்தார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆண்டவரை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அளவில்லாம கொடுத்து கனப்படுத்துவீராக. இன்னும் ஊழியத்துல வரங்கள் திருப்பி கொடுத்து வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா தரிசன கூடிகளை தேவ செய்தியை படியாய் ஆயுதமா இருக்கிற தேவதாசன் உங்க கரத்துல கொடுக்கிறோம். உங்க கரத்துல ஆண்டவரே நீர் எடுத்தவரை பயன்படுத்துவீராக. நீர் ஆண்டவர் அவரை மறித்து நீங்க பேசும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. இதெல்லாம் ஆண்டவர் தொலைபேசி மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களோடு இன்றைக்கு நீர் என்ன சத்தியத்தை குறித்து பேசி வைத்திருக்கிறீரோ நீர் அவரை மறித்து நீங்க பேசுகிற மாணவர்களை கூட உங்க பாதத்துல வந்து கற்றுக்கொண்டு இன்னும் நாங்கள் ஆண்டவரே சத்தியத்துல பலப்பட்டு உமக்கு நற்சாட்சிகளாய் இன்னும் ஆண்டவரே உமக்காக வைராக்கியம் ஊழியம் செய்ய நல்ல நடத்தும்படியாய் முற்றிலுமாய் தாழ்த்தி உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமென். நன்றி ஐயா. மறுத்தது முடியட்டும் விஷயம் மத்திய அருமையான ஸ்தோத்திரம் மாஸ்டர் ஜெயராஜி அவர்கள் வாழ்த்துக்கிறாங்க. ஒரு மூத்த ஊழியக்காரரு சேனலுக்கு மேல சேர்ந்ததுக்காக போதனைக்கத்துல மிக முக்கியமான ஒரு நபரா இருக்கிறாரு. ஐயா அவர்கள் நான் பல நாட்கள் ஐயா விட்டு கேட்ட ஐயா அந்த மாதிரி நாங்க ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம். 30க்கு மேலான ஊழியக்காரங்க நாங்க ஆன்மையில தினமும் நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஐயா. அதனால ஐயா உங்க ஒரு நாள் வந்து எங்களுக்கு கத்துப்படி பார்த்து எனக்கு நிறைய ஊழியர்கள் இருந்தாலும் ஊழியக்காரங்களுக்கு உதிக்கிறது கத்திரிக்க எனக்கு இருக்கிறது கட்டாயம் பார்த்தாரு. அது ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறது சந்தோஷம். ஐயா கத்தோடு நாமத்துக்கு மேம்புண்டாகிட்டு ஐயா கத்தருடைய ஆண்டராக இருக்கிறதுனால நீங்க எல்லா ஜெபத்தினுடைய உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கத்திரி ஆசீர்வதிப்பதாக எங்களுடைய தரிசனம் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் மாசத்துல ஒரு முறை போய் ஒரு மாவட்டங்களுக்காக நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். நாளை காலையில் ஒரு மாவட்டத்துக்கு நாங்க போயிட்டு இருக்கிறோம். அதனால 15 மாவட்டங்கள் இது வரையிலும் நாங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். அது போல தினமும் காலையில 6 மணில இருந்து 7 மணிக்கு 1 மணி நேரம் டங்ஸ் பிரேயர் நீ பஸ் அபிஷேக ஆராதனைகள் நடத்திட்டு மாத்திரமில்ல
ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சாயந்தரம் இப்படி விஷயம் சேருன்னு சொல்லிட்டு ஒரு நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் ஐயா. எனக்கு சந்தோஷம், எனக்கு தரிசனம் நெகேமியா உள்ள தரிசனம். சபைகள் கட்டப்பட வேண்டும், ஊழியக்காரர்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிப்படும். அதை போட்டு காணாத அநேக ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் இதில் இருக்கிறாங்க. ஆகவே எல்லாரும் பிஜேபியை கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்கு ஆசிர்வதிக்கிறோம். நாளில ஐயா அவர்களை பார்த்து மிகுந்த சந்தோஷம். நெகேமியா ஜெபக்காரர்கள் தரிசனத்திற்காக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஐயா அவர்கள் பொறுப்புக்குள்ள கற்றுடைய வார்த்தை கொடுங்க. 9:30 வரைக்கும் நாங்கள் டைம் தருவோம், ஏன்னா டைம் இருக்காது. ஒரு 10 நிமிஷம் கூட நீங்க தாராளம் எடுத்துக்கலாம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. ஆண்டவராகிய இயேசுவின் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கார்பரேஷன் பேசலாம். Thank you. God bless you, my dear pastors. ஐயா டேவிட் ராஜா அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மற்றும் இந்த நெகேமியா தரிசன ஊழியத்தின் சார்பில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல நாளிலே கூட தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து காலம் மிக சுருக்கமாக இருப்பதால் நான் விரைவாக செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த நாளுக்கு என்று நாம் வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி, நாம் வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில காரியங்களை வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 1 நாம் வாசித்து தொடர்ந்து செய்திக்குள்ளாய் செல்லலாம். 3ஆம் வசனம் வரை 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்று போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராள் அகினாவோமோடும் நாப்பாலின் மனைவியாய் இருக்கிற கர்மேல் ஊராள் ஆகிய அபிகாயிலோடும் அவ்விடத்துக்கு போனான். அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரை அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் சிற்றூர்களில் குடியேறினார்கள் என்பது. வாசித்த வார்த்தைக்காக நம்ம ஒரு நிமிஷம் ஜெபித்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆனவரே, எண்ணிலடங்கா நன்மைகளை செய்கிறவரே, எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தவரே, எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறேன் என்று சொன்னவரே, எங்கே நாமத்திலே 2 பேர் 3 பேர் கூடுகிறார், நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, உடைய பரிசுத்த நாமத்தை எங்கெல்லாம் நாங்கள் உயர்த்துகிறோமோ, எங்கெல்லாம் ஒருமனப்படுகிறோமோ அங்கே நீர் இருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் ஆவியானவராய் இருக்கிறீர். எங்கள் மத்தியிலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன வண்ணமாய் ஆண்டவரே, எங்கள் செவிகளை, எங்கள் இருதயங்களை, எங்கள் ஆண்டவரே கண்களை திறந்ததற்காய் நன்றி செலுத்து. இந்த நல்ல நேரத்திலே வாசித்து தியானிக்க போகிற நம்முடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்து. கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தேவதாசர்களும் அவனுடைய ஜீவியத்திலே இது போன்ற வசனங்களை, இந்த காரியத்தை குறித்து கூட அவர்கள் தியானித்திருக்கலாம். ஆனால் அடியன் மூலமாக இன்றைக்கு நீர் கொடுக்கிற இந்த வார்த்தையானது அது உங்களுடைய வார்த்தையாக இருக்கட்டும். ஆண்டவரே, அதன் மூலமாக இன்னும் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே எப்படியாக நாங்கள் இன்னும் அதிகமாக உங்களோடு கூட சேர்ந்து உமக்கென்று இந்த பூமியிலே நீர் எங்களை அழைத்த அழைப்பு, நீர் எங்களை பிரித்தெடுத்த காரியம், எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நாங்கள் எவ்விதமாய் செய்து கொண்டு இருக்கிறோம், இனி எப்படி இருக்கும் என்று வார்த்தையின் மூலமாய் ஒப்பிட்டு பார்க்க இந்த நேரத்தை கொடுத்திருக்காய் நன்றி செலுத்தி பேசுகிற அடியானை மறைத்து மூடி பேசும் கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய செவிகளையும் இருதயத்தில் கர்த்தர் தாமே விருத்த சேதனம் செய்யும். நம்முடைய வார்த்தை என்னும் அப்பத்தினாலே போஷிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பானது எபிரோன் என்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இங்கே நாம் வாசித்த இந்த எபிரோன் பத்திரத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எபிரோன் என்றால் வேதத்திலே அதனுடைய அர்த்தமானது அலைன்ஸ் என்று, யூனிட்டி, ஃபெலோஷிப், இப்படியாக அதை சொல்வார்கள். அங்கே எவ்விதமாக அந்த பட்டணத்தின் பெயர் இருக்கிறதோ அதை போல நாமும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு ஃபெலோஷிப்பாக, ஒரு யூனிட்டியாக ஒருமனப்பட்டு தேவநாமத்தை அறிந்து கொள்ள, தேவனை குறித்து இன்னும் அவருடைய வார்த்தைகளை குறித்து, அவர் நமக்கு கொடுத்த பொறுப்பை குறித்து நாம் எவ்விதமாய் அவரை ஒவ்வொரு நாளும், எப்படி தானியேலுடைய ஜீவியத்திலே அவர் ஒவ்வொரு நாளும் அவர் 5 முறை தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே காத்திருந்தார். அதே போல நாமும்
தேவனோடு ஐக்கியப்பட இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே நாம் வாசித்த வார்த்தைகளிலே அங்கே தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே தாவீதை சாலமோன் உடைய தகப்பனாக இருக்கிறார். அங்கே சாமுவேல் இவரை முதலாவது அபிஷேகம் செய்து அங்கே சவுலுக்கு மாற்றாக இவரை வைக்கிற நாட்களிலே சவுலோடு கூட இவர் கூட இருந்து அவருக்கு ஏற்படுகிற அநேக போராட்டங்களை பார்க்கிறோம். பிறகு சவுல் மரித்த பிறகு தாவீது தேவனிடத்திலே நான் என்ன செய்ய வேண்டும், நான் யூத பட்டணங்களில் ஒன்று போய் நான் தங்கி இருக்கட்டுமா, என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எபிரோனுக்கு போ என்று சொல்லுகிறார். அது தேவனோடு ஏற்படுகிற அந்த ஐக்கியத்திற்கு அடையாளமாக. அது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அன்றைக்கு இருந்த அந்த யூதர்கள் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது யூத மனுஷர்கள் வந்து தாவீதை யூத வம்சத்தின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் ஒரு தேவ மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது தேவன் அவரை எவ்விதமாக உயர்த்துகிறார், எவ்விதமாக அவரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி அவருக்கென்று பிரித்தெடுத்து அந்த ஜனங்களுக்கு ஆளுகிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நாம் இங்கே பார்க்கிற மிக முக்கியமான சில காரியங்களை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதிலே தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நாம் கவனிக்கிற பொழுது பார்க்கும் பொழுது அவர் ஒவ்வொரு முறையும் அங்கே தனக்காக மட்டுமல்ல, அந்த தேசத்து ஜனங்களுக்காக, தன்னுடைய கூட இருக்கிறவர்களுக்காக அவர் செய்கிற காரியங்களிலே முதலாவது அவர் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனிடத்திலிருந்து பதில் வந்தால் மட்டுமே அவர் அந்த காரியத்தை முன் சென்று செய்கிறதை நாம கவனிக்க முடியும். அது நம்முடைய ஜீவியத்திற்கும் மிக அவசியமான ஒரு காரியமாக இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்திலே நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் முதலாவது நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனுக்கு சித்தமான காரியத்தை நாம் செய்கிறோமா, இன்றைக்கு புறப்படுகிற ஊழியம், இன்றைக்கு நாம் செய்ய போகிற காரியம் அது தேவனுக்கு பிரியமா என்று நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறவாக இருக்கிற பொழுது அந்த வார்த்தையின் தேவன் அனுமதி கொடுக்கிற பொழுது அங்கே நாம் செல்லும் பொழுது அது ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு தாவீதினுடைய ஜீவியமானது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற பொழுது அவர் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சரியானபடி செய்து முடிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அவர் செல்லுகிற பட்டணங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் அதை சரியாக செய்து முடிக்கிறார். அங்கே நாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாக தெரிந்தெடுக்கப்பட்ட சவுலுடைய ஜீவியத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் அந்த அமலேக்கியரை, அந்த பட்டணத்தை, அந்த ராஜாவை, அந்த ஜனங்களை, அந்த இருக்கிற சகலவற்றையும் சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சவுல் அந்த ராஜாவையும் கொலை செய்யவில்லை. அது மட்டுமல்ல, அங்கிருந்த அந்த ஆடு மாடுகளிலே நலமானதை எடுத்து தனக்கென்று அவன் வைத்துக் கொண்டதினாலே தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி அங்கே தேவனாலே அவனுடைய சந்ததிக்கு வர வேண்டிய அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் தாவீதனுடைய காரியத்தை பார்க்கிற பொழுது தாவீது எங்கெல்லாம் செல்கிறாரோ அவர் தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே முழுவதுமாக கேட்டு அதை செய்து முடிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருக்கு. அதனால்தான் அங்கே அப்போஸ்தலர் எழுதின நிருபத்திலே அங்கே தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் அங்கே நம்ம வாசிக்கிறப்போ அங்கே 13:22 சொல்லப்பட்டு இருக்கிறது, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டு. தேவனுடைய மனுஷர் அங்கே நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடியாக இருப்பதற்கு முதலாவது தேவ சமூகத்திலே காத்திருப்பதும், பிறகு அவர் சொன்ன செயலை நாம் சரியாக செய்வதும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக. அங்கே அது மட்டுமல்ல, அங்கே அவர் செய்கிற ஒரு மிக முக்கியமான இன்னொரு காரியத்தை நம்ம அங்கே 3ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது அவர் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போகிறார் என்று அங்கே பார்க்க முடியும்.
இன்னைக்கு நம்முடைய ஊழியத்திலே நமக்கு தேவன் கொடுத்த அந்த மந்தையை நாம் எந்த விதமாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம்? அந்த மந்தைக்குரிய பாதுகாப்பை, அந்த மந்தைக்குரிய காரியங்களை நாம் பொறுப்படுத்த செய்கிறோமா? அந்த விசுவாசிகளுக்கு என்று எப்படிப்பட்ட உதவிகளை நாம் செய்கிறோம்? என்னென்ன உதவிகளை செய்கிறோம்? நான் பண ரீதியாக மட்டும் சொல்லவில்லை. அது நம்முடைய பினான்சியல் கண்டிஷனை பொறுத்து இருக்கிறது. நாம் நிச்சயமாகவே எப்படி செய்ய வேண்டும் என்கிற காரியத்திற்காக நான் அதை பேசவில்லை. பாருங்க, நம்ம அவர்களுக்காக தேவன் கொடுத்த அந்த பொறுப்பை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், தன்னுடைய மனைவியோடும் தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட அவ்விடத்திலே போய் அங்கே தங்கி இருக்கிறதை, அங்கே குடியேறுகிறதை நாம் அங்கே கவனிக்க முடிகிறது. இந்த எப்ரோன் பட்டணம் எப்படி ஒரு ஆசீர்வாதமான பட்டணமாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிற பொழுது 13ஆம் அதிகாரத்திலே அங்கே 18ஆம் வசனத்திலே ஆபிரகாம் அந்த பட்டணத்திற்கு ஆண்டவர் அங்கே 12ஆம் அதிகாரத்திலே அவரை அழைத்து, நான் சொல்லுகிற தேசத்திற்கு நீ போ என்று சொல்லும் பொழுது அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் அங்கே விட்டு விட்டு அங்கே தானும் தன்னுடைய மனைவியும் அங்கே அவரோடு கூட இருக்கிறவர்களை கூட்டிக் கொண்டு அவர் அங்கே புறப்பட்டு செல்கிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. முதலாவதாக அங்கே அவர் மம்ரேயிலும் பிறகு பெத்தேலிலும் அங்கே பலிபீடம் கட்டுகிறார். அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது இங்கே எபிரோனிலே வந்து அவர் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். பலிபீடம் என்பது தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவதாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து தேவனிடத்திலே அனுமதி கேட்டு தேவனை நாம் எந்த விதத்திலே அவர் சொன்ன வார்த்தையின்படி ஜீவிக்கிறோமா, அந்த வார்த்தையின்படி நாம் நடந்து கொள்கிறோமா என்று ஒவ்வொரு முறையும் அங்கே நம்மை பரிசோதிக்கிற ஒரு பலிபீடமாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே ஆபிரகாம் அதற்கு நமக்கு ஒரு முன் அடையாளமாக இருந்து அவர் அதை செய்து முடித்ததினாலே அங்கே ஆண்டவர் அவருக்கு சாட்சி சொல்லுகிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது பாருங்கள், தேவனுடைய மனுஷன் தேவன் அழைத்த அழைப்பை அதை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு விசுவாசித்து அதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது அந்த வார்த்தையை, தேவனுக்கு உடைய வார்த்தை, அதை கனப்படுத்த வேண்டும், அதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சரியாய் செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அவர் அதை செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அவர் அநேக பட்டணங்களுக்கு செல்கிறார். அதிலே மிக முக்கியமாக இந்த எப்ரோன் பட்டணமானது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த எப்ரோன் பட்டணத்திலே இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாமுக்கு பிறகு ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பிறக்கிற யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபான் இடத்திலே சென்று அங்கே அநேக வருஷங்கள் தங்கியிருந்து பிறகு மறுபடியும் திரும்பி வருகிற பொழுது இங்கே ஆபிரகாம் இந்த எபிரோனிலே தான் தங்கி இருக்கிறார். அவருடைய தகப்பனாகிய ஈசாக்கும் இந்த எபிரோனிலே தான் தங்கி இருக்கிறார். ஆகவே பாருங்கள், யாக்கோபு திரும்ப வந்து தனக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களோடு இந்த எபிரோன் பட்டணத்திலே தங்கி இருக்கிறார். ஏன் இந்த பட்டணம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான பட்டணமாக இருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிற பொழுது, இந்த பட்டணமானது ஆண்டவர் சொன்னார், நீ காண்பிக்கும் தேசம் எல்லாம் நான் உனக்கு உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது, அந்த பட்டணமானது அங்கே கானானியர்களும் ஏத்தியர்களும் ஏனோக்கியர்களும் இருந்த ஒரு பட்டணமாக இருக்கு. இந்த பட்டணத்தை சுதந்திரிப்பதற்காக தேவன் அங்கே ஆபிரகாமை அனுப்புகிறார். அந்த பட்டணங்களை ஆபிரகாமுடைய பின் சந்ததியானது சுதந்திரிக்கிறது. அதற்கு அங்கே மோசேயை தேவன் பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து அங்கே கொண்டு வருகிற அந்த நாட்களிலே நடந்த ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதிலே நாம் பார்க்கிற பொழுது என்னாகம புத்தகத்திலே 12 கோத்திரங்கள் தலைவர்களும் அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது, அந்த தேசத்திலே என்ன காரியங்கள் இருக்கிறது என்று அவர்கள் செல்லுகிற பொழுது இந்த எப்ரோன் பட்டணத்திற்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அந்த பட்டணத்தை சுற்றி பார்த்து பிறகு அதற்கு அருகில் இருக்கிற எசுலோனுக்கு வருகிற பொழுது அங்கே ஒரு திராட்சை செடிகளை கண்டு அந்த திராட்சை கொடிகளை கொண்டு வருகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். ஏன் அந்த திராட்சை அங்கே விசேஷமாக குறிப்பிட்டிருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்,
நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியர்களும் விசுவாசிகளும் ஆண்டவருக்கென்று நாம் வளருகிற விருட்சங்களாக கனி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் அங்கே யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள், என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அங்கே அந்த 15ஆம் அதிகாரத்திலே அதை முழுவதுமாக அங்கே நானே திராட்சை செடி நீங்கள் என்று சொல்லி நம்மை குறித்து அங்கே பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அங்கே தேவ மனுஷன் அங்கே தேவனுக்குள்ளாய் நிலைத்திருக்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே நாம் நிற்கிற பொழுது தேவன் அங்கே செய்கிற பெரிதான காரியங்களை நாம் அங்கே கவனிக்க முடிகிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் அங்கே பார்க்கிற பொழுது அந்த திராட்சை செடிகளை கொண்டு வருகிற பொழுது கூட வருகிறவர்கள் அந்த பட்டணத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது, அதை கைப்பற்ற முடியாது என்று அந்த 10 தலைவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் மட்டுமோ அதை ஜெயம் கொள்ள முடியும் என்று அதை உறுதியோடு விசுவாசத்தோடு செய்கிற பொழுது தேவன் அவர்கள் இருவரை மட்டுமே அந்த கானான் தேசத்துக்கு அனுப்புவதை நம்ம அதை கவனிக்க முடிகிறது. ஏன் அப்படி தேவன் பிரித்தெடுக்கிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது, எப்பொழுதுமே தேவன் நம்மை எல்லா காரியங்களில் இருந்தும் பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தரிடத்தில் வருகிறவர் அவர் உண்டென்றும், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவரே தேவன், அவர் ஒருவரை அன்றி வேறு ஒருவர் இல்லை, அவர் ஒருவரே பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் போல ராமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படிந்து இதை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று நமக்கு வேதத்திலே எல்லா இடங்களிலும் அதை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படி அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து அதை புரிந்து கொண்டு அதனுடைய உள்ளான அர்த்தத்தை அறிந்து கொண்ட அந்த விசேஷித்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள் என்று அங்கே காலேபை குறித்தும் யோசுவாவை குறித்தும் பார்க்க முடியும். அந்த விசேஷித்த ஆவியாகத்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் பொழுது, நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புகிறேன், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கவனமாக கேட்டு எச்சரிக்கையாக இருந்து அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆக தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற நாம் மெய்யாகவே அந்த யோசுவா காலேபை போல நம் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றவர்களாக, அந்த விசேஷித்த ஆவியை பெற்றவர்களாக நாம எப்படி அவர்கள் அந்த எப்ரோனிலே சென்று அந்த கனிகளை பறித்து கொண்டு வந்து அங்கே மற்றவர்கள் அதை புசிக்க கொடுத்தால், அதை போல நாமும் தேவனிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்று மற்றவர்களுக்கு புசிக்க கொடுக்க, மற்றவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் எவ்விதமாக உறுதுணையாக இருக்கிறோம் என்று நம்ம கவனிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் இன்னொரு காரியத்தை பார்க்கிற பொழுது, இந்த எபிரோன் பட்டணத்தை யூத கோத்திரத்திற்கு அங்கே யோசுவா பிரித்து கொடுக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. யோசுவா 21ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், அந்த கோத்திரத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது பார்த்தீர்களானால் அந்த பட்டணமானது காலேபுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த பட்டணம் ஒரு அடைக்கல பட்டணமாக மாறுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அந்த பட்டணம் தான் லேவி கோத்திரத்திற்கு, அங்கே ஆரோனுடைய பிள்ளைகளும் அங்கே லேவியினுடைய மூத்த குமாரன் கோகாத்தினுடைய பிள்ளைகளுடைய அந்த சந்ததிக்கு அது செல்வதை பார்க்க முடியும். ஏன் அந்த பட்டணம் அப்படி விசேஷித்த பட்டணமாக லேவி கோத்திரத்திற்கு வருகிறது என்று பார்க்கிற பொழுது, அது இன்றைக்கு தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்மை அழைத்து நம்மை அவர் இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிற பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவன் நம்மை ஒரு ஜாதிகளில் இருந்தும் மற்ற அந்நிய வழிபாடுகளில் இருந்தும் நம்மை பிரித்தெடுத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவருக்கு முன்பாக ராஜாக்களாகவும் அங்கே ராயல் பிரீஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜரீக ஆசாரியர்களாக தேவன் நம்மை அங்கே வைத்திருக்கிறார். அது ஒரு மகத்துவமான ஒரு பதவி. அந்த பதவியானது தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவன் என்னை தெரிந்து கொண்டார், தேவன் என்னை அழைத்தார் என்று சொல்லுகிற, அப்படி அதற்கு உரிமை கொண்டாடுகிற நம்முடைய ஜீவியமானது அங்கே லேவியர்கள் எவ்விதமாய் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அதை போல நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா, தேவன் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதை போல நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம் என்று பார்க்கணும். ஏனென்றால் அன்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி
அந்த லேவியர்கள் சுமந்து செல்ல அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்தம் இல்லாமல் தொட்ட அந்த ஊசா அங்கே மரித்து போனதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஏன் வியாதிகள் வருகிறது, ஏன் ஊழியர்களுக்குள்ளாக குழப்பங்கள், போராட்டங்கள், அங்கே அநேக இடர்கள், தடைகள் ஏற்படுகிறது என்று பார்க்கிற பொழுது ஜீவியமானது எப்படி இருக்கிறது என்று நாம் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது மிக அவசியம் உள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நம்மை எப்ரோனிலே தங்கி இருந்து அந்த எப்ரோனுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அது நமக்கும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் இன்றைக்கு நம்முடைய ரெஃப்யூஜாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய அடைக்கல பட்டணமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நமக்கு இந்த பூமியிலே எத்தனையோ இடங்கள் இருக்கிறது, எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஆனால் அவைகளை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த பெரிய வாக்குத்தத்தமா. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் சில நியமங்களை வைத்திருக்கிறார். அந்த நியமத்தின்படி நாம் நடந்து கொள்கிறோமா? எப்படி அந்த லேவியர்களுக்கு என்று நியமம் கொடுக்கப்பட்டதோ, எப்படி ஆபிரகாமிடத்திலே தேவன் இந்தந்த காரியங்களை செய், அப்பொழுது உன்னுடைய சந்ததி இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லும் பொழுது அங்கே ஆபிரகாம் பழி செலுத்துகிறதிலே ஒரு சிறு தவறு மட்டும் நடக்க அவன் அதை துண்டித்து போடுகிறான் என்று பார்க்கிறான். அந்த ஒரு சிறு தவறினாலே அந்த ஜனங்கள் 430 வருடம் அடிமைப்பட்டு போகிறதை பார்க்க முடியும். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய சுற்றி நடக்கிற காரியங்கள் நாம் எப்படி அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறோமா? குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம மெய்யாகவே விடுதலை பெற்றவர்கள் என்றால் நாம் எதற்காக நம்ம பயப்பட வேண்டும், எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும்? நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் என்று வேதம் சொல்லும். அப்படியானால் தேவ பிள்ளைகளுக்கு வரவேண்டிய அந்த தேவ சமாதானம், அங்கே தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகளை ஏன் தடை ஏற்படுகிறது என்று பார்க்கிற பொழுது அங்கே அடிப்படை அது சரியாக இருக்க வேண்டியதாக மிக அவசியமா இருக்கு. அது விசுவாசிகளுக்கு போதிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்களாகி நம்மிடத்திலும் அப்படிப்பட்டதான காரியத்தை. ஏனென்றால் அங்கே நாம் எரேமியா புஸ்தகத்திலும் எசேக்கியேல் வாசிக்கிறப்போ அங்கே அவர்கள் அந்த முத்திரையானது முதலாவது அங்கே தேவனுடைய ஆலயத்திலே அது பலிபீடத்தில் இருந்து அது துவங்குகிறதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய ஊழியக்காரர்களாகிய நாம் தேவனுக்கென்று வார்த்தைகளை கொடுக்கிற ஒரு பலிபீடத்திற்கு முன்பாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கோம். அந்த பலிபீடமானது ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு பலிபீடமாக இருக்க வேண்டும். அந்த பலிபீடமானது அது தேவன் எப்படி பரிசுத்தராயிருங்கள், நான் கர்த்தர், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அங்கே சொல்லும் பொழுது நம்முடைய ஜீவியமானது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமாக இருக்கிறதா என்று நாம் கவனிக்க வேண்டும். இங்கே இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மனிதன் அங்கே சிம்சோன். இந்த சிம்சோனுடைய ஜீவியத்தை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறது. அங்கே அவனுடைய பெற்றோர்களிடத்திலே சொல்லும் பொழுது உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், நீ அவனை நசரேய விரதத்திலே வளர்த்து என்று சொல்லும் பொழுது அவன் வாலிப வயது வந்தவுடனே அவன் அங்கே ஒவ்வொரு பட்டணங்களாக சென்று அங்கே பெலிஸ்தியர் பட்டணத்திற்கு சென்று அங்கே பெலிஸ்தியர் ஸ்ரீயை அவன் பார்க்கிறான். அது இன்றைக்கு உலகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்கிறது, மாம்ச இச்சைகளுக்கு, கண்களின் இச்சைகளுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் நீங்க அந்த 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அவனுடைய மனைவியாக அவன் தெரிந்து கொண்டவளை வேறொருவனுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள். பிறகு அவன் மறுபடியும் அவளிடத்திலே செல்கிற பொழுது அந்த இடத்திலே நடக்கிற காரியமானது அவன் தன்னிடத்தில் இருக்கிற அந்த வல்லமையை, தேவ வல்லமையை குறித்து அவர்கள் அந்த அவனுடைய அந்த மனைவியாகிய அவள் வேசி அவனை உபத்திரவப்படுத்தி கொண்டே இருக்கிற பொழுது அவன் தன்னுடைய இருதயத்தை முழுவதுமாக திறந்து சொல்லி அவனுடைய அந்த ஜடையிலே, அந்த 7 ஜடை என்று அங்கே பார்க்க முடியும், அந்த ஜடையிலே அவன் தேவ வல்லமை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவனை கயிற்றிலே கட்டி வைத்து அவன் தலையை மொட்டையடித்த பிறகு அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை விலங்கிட்டு கொண்டு போய் அங்கே அடிமையாக வைக்கிறதை பார்க்க முடிகிறது.
பாருங்கள், அங்கே அது எப்ரோனிலே அந்த காரியம் நடக்கிறது. பாருங்கள், எப்ரோனிலே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. அங்கே யூதனுடைய ராஜாவாக அங்கே தாவீது வருகிறார். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் வருகிறார். அங்கே தேவ மனுஷனாகிய யாக்கோபு, அந்த 12 கோத்திரங்களின் தலைவன் இஸ்ரவேல் என்று சொல்லுகிற யாக்கோபும் அங்கே எப்ரோனிலே தங்கி எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்கிறார். ஆனால் அதே எப்ரோனுக்கு வருகிற இந்த தேவ மனுஷனாகிய சிம்சோன், அவன் ஒரு நசரேய விரதம் இருக்கிற மனுஷன். அவன் தன்னுடைய பெற்றோர்கள் அவனை எச்சரிக்கிறார்கள், ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு ஸ்திரியை நீ, மனுஷனுடைய ஸ்திரியை நீ தெரிந்தெடுத்துக் கொள்கிறாயே, நீ அப்படி செய்யலாகாது என்று சொல்லும் பொழுது அவன் இல்லை, அவள் என் கண்ணுக்கு பிரியமாய் இருக்கிறாள் என்று அவன் கண்களின் இச்சைகளிலே விழுகிறதை நம்ம அங்கே பார்க்க முடியும். அது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது கூட, அங்கே எந்த ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனும் அவளை விபச்சாரம் செய்தாயிற்று, மாம்ச பிரகாரமாக அங்கே இணையாவிட்டாலும் கண்களின் மூலமாக அது ஒரு விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், எப்ரோனிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, எச்சரிப்பு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு ஒரு அடையாளமாக அங்கே கொடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொன்று காரியத்தை நாம் கவனித்து நான் 2 நிமிஷத்திலே முடித்து விடுகிறேன். பாருங்கள், இங்கே நம்ம பார்க்கிற பொழுது இந்த எபிரோன் என்பது அங்கே 2 சாமுவேல் வாசித்த இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர்கள் அவனை குடும்பத்தோடு கூட அவன் ஒரு ஐக்கியத்தோடு அங்கே இருக்கிறான். அதைத்தான் நம்ம அங்கே எபிரோன் என்றால் அது அலைன்ஸ் அல்லது யூனிட்டி அல்லது ஃபெலோஷிப் என்று பார்க்கிறோம். சங்கீத புத்தகம் 133:1 சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது என்று. அங்கே ஒருமித்து வாசம் செய்கிறது, ஒரே மனதோடு இருக்கு. அதைத்தான் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்திலே அங்கே யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பிறகு அந்த பதவிக்கு வேறொருவர்களை தெரிந்தெடுக்க அவர்கள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்திலே வந்து அங்கே தேவனுடைய ஊழியத்திற்கு என்று அங்கே தெரிந்தெடுக்கிற மனுஷனை பார்க்கலாம். ஆனால் அந்த ஊழியத்திற்கு தெரிந்தெடுத்த நபர் அதற்கு பிறகு அவருடைய ஊழியத்தை குறித்து வேதத்தில் பெரிய அளவுக்கு பேசவில்லைனாலும் அதற்கு அடுத்ததாக வந்த பவுலை குறித்து அது தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார். பவுலுடைய ஊழியங்கள் நமக்கு வேதத்திலே அநேக ஆசீர்வாதங்களை அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அதான் அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லும். அங்கே தேவன் இன்னைக்கு அநேகரை அழைக்கிறார்கள். இயேசு என்னை அழைத்தார், இயேசு என்னை ஊழியத்திற்கு என்று வர சொன்னார் என்று சொல்லும் பொழுது நாம் அந்த அழைக்கப்பட்டவர்களா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா என்பது மிக அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் உலகத் தோற்றத்திற்கு முன்பாக என்று எபேசியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் அவர் எப்படி அங்கே உலகத் தோற்றத்திற்கு முன்பாய் நம்மை தெரிந்தெடுத்தாரோ, அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ, அவர் எப்படி உன்னதராய் இருக்கிறாரோ, அவர் எப்படி மகிமையின் தேவனாய் இருக்கிறாரோ, அந்த உன்னதரை மகிமையின் தேவனை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் செலுத்த வேண்டும். அதைத்தான் அங்கே சாமுவேலும் கூட அங்கே சவுல் இடத்திலே சொல்லும் பொழுது, நீ ஏன் இப்படி செய்தாய், அங்கே அவன் காத்திருக்காமல் அவன் பழி செலுத்துகிறதை பார்க்கிறான். ஆசாரியனுடைய பொறுப்பை ஒரு ராஜா எடுத்துக் கொள்கிறதை பார்க்க முடியும். அது ஒரு தேவ சமூகத்திலே அது ஒரு விரோதமான செயல். ஏனென்றால் ஆசாரியருடைய ஊழியத்தை ஆசாரியர்கள் தான் செய்ய வேண்டும், ராஜாவுடைய ஊழியத்தை ராஜாக்கள் தான் செய்ய வேண்டும். அங்கே சவுல் அதை மீறி செய்யும் பொழுது அங்கே சாமுவேல் சொல்லுவது பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே பலி செலுத்த அங்கே அவன் முற்படுகிறதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அவசியம் என்று சொல்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நான் ஊழியம் செய்கிறேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்வதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் தேவ மனுஷனாகிய இந்த சாமுவேல் நீ காத்திரு என்று சொல்லும் பொழுது அவன் காத்திருக்காமல் செய்கிறதுனாலே ஒரு மிகப்பெரிய அதன் மூலமாக அவனுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதம் அங்கே போவதை நம்ம பார்க்க முடியும். ஆகவேதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, அங்கே அந்த சீஷர்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42, 45, 46 பார்க்கிற பொழுது அவர்கள் அங்கே அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்ய ஐக்கியத்திலும் ஒருமனப்பட்டு அங்கே
இருந்தார்கள் என்றும் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அங்கே நாம் ஏக மனதோடு சீர்பொருந்தினவர்களால் ஏக யோசனை உள்ளவரால் ஒருமனப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே எபிரேயர் 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கடவுது. நாம் இங்கே சகோதரர்களாக ஒன்று கூடி இருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, தேவனை கனப்படுத்த. இப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த சிநேகிதம் அது தேவனுடைய வருகை மட்டுமல்ல, அந்த 1000 வருஷ அரசாட்சியிலும் அதற்கு பிறகு வருகிற புதிய வானம் புதிய பூமியிலும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆக நாம் அதை சரியானபடி சரியான காரியத்திற்கு நாம் பயன்படுத்துகிறோமா, சரியாய் அதை செய்கிறோமா என்று நம்முடைய தேவ சமூகத்தில் நாம் ஒரு நிமிஷம் தாழ்த்தி அந்த எபிரோனிலே கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அங்கே சிம்சோனை போல அதை இழந்து விடுவதற்கல்ல, சிம்சோனை போல அங்கே உலக இச்சைகளுக்காக நாம் இழந்து விடாதபடி, அங்கே பவுல் சொன்ன வண்ணமாக எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் தொடர்ந்து செய்வேன் என்றும், அந்த ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கணும், அந்த ஜீவ கிரீடத்தை பெற நாமும் ஓட கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. நம்ம ஒரு நிமிஷம் ஜெபித்து கேட்ட செய்திக்காக கர்த்தருடைய கரத்திலே நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையும் உள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆனவரே, கர்த்தாவே இந்த நேரத்தில் எபிரோனை குறித்து நாங்கள் வாசிக்க, அந்த எபிரோன் பட்டணமானது ஆண்டவரே அது ஆபிரகாம் மூலமாக ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்து தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருப்பான். இதோ இன்றைக்கு நீர் எங்களுக்கு அந்த அடைக்கல பட்டணமாய் இருக்கிறீர், உம்மிடத்திலே வருகிற ஒருவனையும் நீர் புறம்பை தள்ளுவதில்லை என்று சொன்னோம். அப்படிப்பட்ட மகத்தான தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக உமக்கு பிரியாத காலங்கள், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரணங்கள், ஏதாவது உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே வார்த்தையினுடைய ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள தடைகள் இருந்தால் ஒரு விஷயம் கூட எடுத்து போட்டு எல்லா நன்மைகளையும் எல்லா பரிபூர்ண கிருபைகளும் இரக்கத்தையும் பெற ஒரு விஷயமுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடும். தாவீதுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கும் தர நீர் வல்லவராக இருக்கு. ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் தர வல்லவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் கோத்திரம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு அது இன்றைக்கும் இந்த பூமியிலே ஒரு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக இருக்கு, அதே போல எங்களுடைய குடும்பமும் சபையும் ஒரு ஆசீர்வாதமாக உள்ளதாக, பிரித்தெடுக்கப்பட்டதாக, தெரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்கு. தேவ கிருபையைத்தான் ஆண்டவரே இந்த நேரத்திலே இதோ இந்த நெகேமியா ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் தாமே பெயர் பெற நீர் ஆசீர்வதி. சபைகளிலே இருக்கிற எல்லா ஆண்டவரே குறைகளை எடுத்து போட்டு நிறைவுகளை தருகிற தேவனாகி உடைய கரத்தில் ஒப்புக்கொடும். தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும். தொடர்ந்து அவர்கள் செய்கிற ஊழியத்திலே உடைய நாம் மகிமைப்படட்டும். அதற்கென்று பொறுப்படுத்த செய்கிற ஊழியர்கள் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வதி. அவருடைய நம்முடைய களத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள தேவன். ஆமென். God bless you. Thank you, Pastor. Thank you. Thank you. Thank you, Pastor. Thank you. Thank you, Pastor. ஒரு ஊழியக்காரங்க செல்லாங்கய்யா ஊழியர்களுக்கு காட்சி ஊழியக்காரங்க யாரோ நல்ல பிதாவே இந்த நாளிலே கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளாக ஒன்று ஆராதிக்க நாமத்தை மயப்படுத்த நாங்கள் தியானிக்க நீ நடந்து அதை சுதந்திரிகளாகிய நாங்கள் கர்த்தாவே அப்பா சுதந்திரம் அப்பா சுதந்திரிப்படியாக தேவனாய கர்த்தர் எவ்வளவுலே கர்த்தாவே அப்பா யூனிட்டியை ஃபெலோஷிப்பை கர்த்தாவே தந்திர அதே போல ஆண்டவரே யூனிட்டியா ஃபெலோஷிப்பாக இருக்கக்கூடிய இந்த நெகேமியா அப்பா ஃபெலோஷிப்பின் ஆசனத்தை அதை மென்மேலும் பெருகி சேர்ப்பதற்காக ஆண்டவரே அப்பா சொல்ற யாக்கோபு வந்தாங்க பார்க்கிறோம்.
கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே நமக்கு கர்த்தாவே வந்து கர்த்தாவே குடியிருந்தால் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்களும் கர்த்தாவே எங்களோடிலே அப்பா அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவரே ஆசாரியராக காணப்பட கிருபைச்சியே கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொடுத்த அந்த ஆசாரிய ஊழியத்தை கொடுத்த அந்த ஊழியத்தை கர்த்தாவே நாங்கள் மேன்மையாய் கருதி சரியாய் செய்ய ஆண்டவரே எங்கள் கரங்களே கொடுத்தபடி விசுவாசிகளை சரியாய் வழிநடத்தி தேவையான கர்த்தாவே மறைவான மன்னாவை கொடுத்து செய்து அவர்களை புஷ்டியாக்கி அவர்கள் எழுப்பி பிரகாசிக்க செய்ய அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் செல்கிறோம். ஆண்டவரை எதற்காக அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறோம். ஆண்டவரை அந்த ஐக்கியத்துல நாங்கள் பலப்படவும் கர்த்தாவே எதற்காக எங்களுக்கு சபையை எங்கள் கருத்தை கொடுத்திருக்கிறோம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கர்த்தாவே வருகையில பங்கு கொள்ளத்தக்கதா கர்த்தாவே 1000 ஆசிரியர்ச்சியில நாங்கள் வந்து அப்பா இருக்கத்தக்கதா தேவ அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் செல்கிறோம். தேவன் தாமே எங்கள் மத்தியில தேவன் தாமே எங்களோடு ஊழியர் மூலமாக பேசினேன். சத்திய வார்த்தையில் கர்த்தாவே ஜீவனுள்ளதா இருக்கிறது. அது எங்களை பலப்படுத்துகிறது. எங்களை ஆழத்துக்கு நடந்து செல்ல செய்கிறது. எங்களுக்கு கர்த்தாவே வலிமையை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தருகிறது. எங்களை பலப்படுத்துகிறது. உற்சாக மக்கள் எழுப்பி பிரகாசிக்க செய்ததற்காக ஞான கொடி ஐக்கிய பலப்படுத்துகிறார்கள். ஐக்கிய மென்மேலும் உமக்கள் எழுப்பி பிரகாசிக்க வச்சுக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்துள்ள உண்மையான கர்த்தா ஊழிய ஜெயராஜா ஜெபிக்கிறோம். மகனை ஆசீர்வதித்து வருகிறதற்காக நடிச்சிருக்கிறோம். மகனை ஆயிரங்கள் பிரயோஜனமாய் பயன்படுத்துவதற்காக நடிச்சிருக்கிறோம். இன்னும் அதிகமாய் பயன்படுத்த ஜெபிக்கிறோம். மூலமாக இன்னும் அநேக கர்த்தாவை அன்பில வளர அநேக ஊழியர்கள் வளர அநேக சபைகள் வளர தேவ அனுக்கிற செய்முறையா ஜெபிக்கிறோம். அவரே குடும்பத்தாரை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். மிகமே ஐக்கியத்துல ஒவ்வொரு ஊழியர்களையும் குடும்பங்களையும் சபையும் மக்களையும் விசுவாச பிள்ளைகளையும் கருத்துல பிள்ளைகளை நாளையில கர்த்தாவே அப்ப நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தையும் கருத்துல ஒப்படைக்கிற அந்த ஒரே ஊழியர்கள் இந்த மாவட்டத்தை சென்று இருக்கிறார்கள். அங்கு ஒரு எழுப்புதலை அநேக ஊழியர்கள் பங்கு கொண்டு தேவனை மையப்படுத்த தேவன் அடுத்த செய்யும்படியா வார்த்தையை கேட்பதும் கத்திற்காக நடப்பதும் கத்திர ஊழியர்களை செய்வதும் ஆசீர்வாதம் அது எங்களுக்கு பலன் அது மகிழ்ச்சி பிள்ளைகளை வாழ கிருபைச்சீங்களே தொடர்ந்து நாங்கள் உமக்கு போன கிருபைச்சீவராக எடுத்து பிரகாசிக்க கிருபைச்சீவராக சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக காணப்பட இப்படியாச்சு கருவி ஆண்டவருக்கு சொல்லியாக நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. முன்னலே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் பிரைஸ் தி லார்ட்.